இம்ரன், இதை எப்படி பார்க்கலாம்? இது வந்து அரசியல் ரீதியாக ஆயிடுச்சுன்னா இது எல்லாமே நடக்கத்தான் செய்யும். அப்போ இதை தொடங்கியது அங்கிருந்து, அப்போ அது வந்து அதுக்கான எதிர்வினைகள் வரத்தானே செய்யும் அப்படிங்கிறார். இல்ல இப்போ திரு ஷானவாஸ் சொல்றாரு நாங்க ஒரு மாசம் கூட எடுத்துப்போங்க அப்படின்னு. இப்போ ஜனநாயகத்துக்கு ஆபத்து. காலையில அவர் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் சொல்றாரு ஆளுநர் காலதாமதம் செய்வது தவறானது, அது ஜனநாயகத்திற்கு எதிரானதுன்னு. அப்போ நீங்க செய்யற காலதாமதம் ஆளுநர் சொல்றேன் அரசியல் அமைப்பு சட்டத்துல எனக்கும் எந்த டைம் லிமிட்டும் பிக்ஸ் பண்ணல, நானும் மாச கணக்குல எடுத்துப்பேன், அரசாங்கமே இல்லாம தமிழகம் ஓடட்டும்னு சொன்னா அது சரியா? அது இப்ப நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஆளுநர் நீங்க சொல்ற மாதிரி திரு விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார், 15 நாட்கள் கெடு கொடுக்கிறார். இப்போ விசிகே சொல்றாங்க நாங்க மாச கணக்குல எடுத்துப்போம் சொல்லிட்டு. அப்போ 15 நாட்களுக்குள்ள நீங்க சொல்லலைன்னா அவர் ஆட்சி கவிழ்ந்துடும். அப்போ ஒருத்தரை பதவிக்கு கொண்டு வந்து ஆட்சியை கவிழ்க்க வைக்கிறது தான் உங்களுடைய நோக்கமா? அதுதான் அரசியல் அதுல ஒரு சின்ன கேள்வி என்ன வருதுன்னா இம்ரன், அவங்க ப்ரீபோல் அலையன்ஸ் கிடையாது, அது அப்படி இருந்தா ஒரு கமிட்மென்ட் சொல்லலாம். அதுதான் நீங்க என்ன சொன்னீங்க, அவர் என்ன சொன்னீங்க, பாஜகவுடைய பி டீம் அவர் RSS பெற்றெடுத்த குழந்தை, அவர் இன்னைக்கு ஜெயிச்ச. அப்போ நீங்க அவர் கூட போய் சேரல, அவர் மேல நம்பிக்கை வைக்கல, அவர் ஜெயிப்பார்னு நினைக்கல, அவர் பாஜகவுக்கு எதிர்த்து அரசியல் பண்ணுவாருன்னு நினைக்கல. இன்னைக்கு இவ்வளவு 108 சீட்டுகள் ஜெயிச்சு வந்த பிறகு உங்கள்கிட்ட கூட அவர் பண்ணல. காங்கிரஸ் கேட்ட உடனே ஒரே இரவுல முடிவெடுத்து அடுத்த நாள் கடிதத்தை கொண்டு போய் அவர் கையில கொடுக்கறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த கட்சிக்கு, ஒரு தேசிய கட்சிக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. ஒரு ஸ்டேட்ல எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு, நம்ம டைம் கேப் கொடுத்தோம்னா, அப்போ காங்கிரஸ் என்ன காரணம் சொன்னாங்க நாங்க கொடுக்கறதுக்கு? மதவாத கட்சிகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது, இவர் எங்களிடம் வந்து கேட்கிறார், நாங்கள் உடனே அவருக்கு ஆதரவை தருகிறோம். அடுத்த நாளே ஒரு கடிதம் கொடுக்கிறார்கள், முடிந்து போய்விட்டது. ஆனால் மதவாத கட்சிகளுக்கு இடம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் அவர்களுக்கு எதிரானவர்கள், RSSக்கு எதிரானவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும், நாங்கள் செயற்குழு கூட்டங்களை கூட்ட வேண்டும். இப்ப என்ன செயற்குழு கூட்டம் கூட்டுறது அவ்வளவு பெரிய விஷயமா? இவ்வளவு 3 நாள் 4 நாள் எடுத்துக்க, அதுக்குள்ள பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்குள்ள வந்து அதிமுக கூட ஆட்சிக்கு திமுக கூட அவங்களுக்கு ஆதரவு தரலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா there is a possibility. அதுக்காக தான் காலையில மீட்டிங் ஒன்று நடந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் எல்லா கட்சி தலைவர்களோட. உங்களோட விமர்சனத்துக்கான பதில கேட்டலாம், ஷானவாஸ் கேட்டலாம். எஸ் ஷானவாஸ். மதவாத கட்சிகளுக்கு இடமளிப்பது என்றால் இன்னைக்கு பிஜேபி இருக்கிறது ஒரே ஒரு மெம்பர். அந்த ஒன்றை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் பிஜேபி இன்றைக்கு எந்த ஒரு முடிவை எடுக்க முடியாது. பிஜேபியை தமிழ்நாட்டு மக்கள் களத்தில் நிராகரித்து அனுப்பிவிட்டார்கள். இன்னைக்கு சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி டிவிகே அவங்கள அழைத்து பதவியேற்பு செய்யணும் என்பதுதான் இந்த மன்றத்திலும் நானும் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். அதுதான் நிலைப்பாடு. ஆளுநருக்கு அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இல்லை, அவர் அதை பதவியேற்பு செஞ்சு வச்சிருக்கலாம். ஃப்ளோர்ல வந்து நிரூபிக்க வேண்டியது அந்தந்த கட்சிகளின் கடமை. யார் பதவி ஏற்றுக்கிறாங்களோ அவங்க வேலை. அதெல்லாம் மற்ற கட்சிகள்லாம் வந்து அதுக்கு வந்து பொறுப்பாகணும்னு சொல்லுவது மிக தவறான ஒரு அணுகுமுறை. அப்படின்னா பிஜேபி எதிர்ப்பை விஜயை விட வலிமையாக செய்தவர் எங்கள் பார்வையில திமுக தலைவர் தான். சட்டமன்றத்திலும் சரி, நாடாளுமன்றத்திலும் சரி, மக்கள் மன்றத்திலும் சரி, நீதிமன்றத்திலும் சரி, பிஜேபி எதிர்ப்பை மிக வலிமையாக, திருப்பரங்குன்ற விஷயத்துல கூட அதிகார வர்க்கமே அவருக்கு கிடுக்குப்பிடி போட்ட போது கூட, நீதிமன்றமே அவருக்கு வந்து அவரை நெருக்கிய போது கூட அவர் அதே அதிகார வர்க்கத்தை வைத்துக் கொண்டு அதை முறியடித்து காட்டினார். இதெல்லாம் விஜய் செய்ய மாட்டார், வாய்ப்பே கிடையாது. அப்போ அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டு போட்டு விஜய் அப்போ அப்படி பேசுவோமா? திமுக நாளைக்கு உரிமை கோருவாங்க, விஜய் வந்து ஆதரவு கொடுப்பாரா? சொல்லிடுங்க. அதுக்கு பிஜேபியை முறியடிப்பதுன்னா அதெல்லாம் வந்து அதெல்லாம் அந்தந்த கட்சிகளின் முடிவுங்க, அந்தந்த கட்சிகள் எடுக்க வேண்டிய முடிவு. அந்த நிர்பந்தத்தை போய் தாவைக்க கொடுக்க கூடாது. எங்களுக்கு இன்னைக்கே சொல்லுங்க, நாளைக்கே சொல்லுங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு போக்கு இருக்கும், ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும். ஒரு கூட்டணியில இருக்கும் போது எல்லாருமே காங்கிரஸ் மாதிரி முடிச்சிட்டு போயிருவாங்களா? ஏங்க, ஒரு கூட்டணியில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நேத்து இல்ல, 10 ஆண்டுகளாக ஒரு கூட்டணியில ஒரு பாண்டிங்கோட இருக்கிற ஒரு அணி இது. அதுல இருந்து எல்லாருமே காங்கிரஸ் மாதிரி பிச்சிட்டு ஓடுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறதே தவறு இல்ல. முதல்ல இல்ல ஒரு அதை பற்றி பேசுவதற்கு, விவாதிப்பதற்கு ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு அவகாசம் இருக்குங்க. அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க.
அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க சார். இல்லன்னு சொல்வதற்கு கூட ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு உண்டு, ஒரு அவகாசம் உண்டு. அந்த கட்சிக்குள்ள விவாதிக்கப்படணும். அதெல்லாம் போற போக்கிலே எடுத்துட்டு போவாங்க ஒரு முடிவை. எவ்வளவு பெரிய அரசியல் முடிவு இது. எடுக்கப்பட வேண்டிய முடிவு மிகப்பெரிய அரசியல் முடிவு. அது ஒரு அரசியல் முடிவை ஒரு கட்சி எடுக்கிறதுங்கிறது அதனுடைய எதிர்காலம் சார்ந்தது. அது எல்லாமே அதுக்குள்ள அடங்கி இருக்கு. நாளைக்கு ஆதரவு கொடுத்த உடனே விஜய் வந்து பிஜேபி விஷயத்துல ஒரு PM ஸ்ரீ திட்டத்துல கையெழுத்து போட்டு போயிட்டாருன்னா எல்லாம் சோலி முடிஞ்சிடும்ல. நாங்க இப்படி கட்சி நடத்துறது அதெல்லாம் பார்க்கணும்ல. நாங்க இல்லன்னு சொல்லுங்க, முடியாதுன்னு சொல்லுங்க. இல்ல இம்ரான், அதை சொல்லுங்க. நீங்க சங்கம் இருக்காதீங்க. அந்த டைம் ஃப்ரேம் நீங்க எப்படி இன்னொருத்தருக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு கேக்குறாரு. உங்களுக்கு கிடையாது. மற்றவங்களுடைய கருத்து கேட்டு வந்துறேன். உங்களுக்கு கிடையாது, அது யாருக்கும் கிடையாது. வர ஜென்னா எஸ். தண்ணியில மூழ்கிட்டு இருக்கிறவங்க மேல எழுந்து வரணும்னா திமிரிட்டு வர்றதுக்கு எல்லா முயற்சிகளையும் எடுப்பாங்க. யாராவது ஒருத்தர் அழுத்திட்டு இருந்தாங்கன்னா ஆட்சியில வந்து கிளைம் பண்ணி பதவி ஏற்கக்கூடியவர் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளிடம் மட்டும் ஆதரவு கேட்கிறார் என்றால் அது வந்து ஒரு மதவாத அஜெண்டாவை இவர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறாரு. தேர்தல் காலத்துல அரசியல் மதச்சார்பற்ற கட்சிகள் இவங்க தான் இருக்காங்க, அதனால கேட்கிறோம். இல்ல, அது பாக்குறதுக்கு அப்படி ஒரு தியரியை விற்கிறாங்க எல்லார்ட்டையும். உண்மையிலேயே ஐசோலேட் திமுகங்கிற அஜெண்டாவை முன் வச்சு அவங்க கூட்டணி கட்சிகளை திமுக கூட்டணியிலிருந்து பிரிப்பதற்கான ஒரு முயற்சியை செய்யறாங்க. அவங்க அந்த பக்கத்தில் உள்ள யார்கிட்டையும் ஆதரவு கேட்கல, இந்த பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட கேட்டு இங்க ஒரு அழுத்தத்தை கொடுத்து நெருக்கடியை கொடுத்து திமுகவை ஐசோலேட் பண்றதுக்கான வேலையை செய்யறாங்க. ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடிய இடத்துல அந்த கட்சி தான் இருக்கு நெருக்கத்துல. அப்ப கூடுதலாக நான் வந்து மதவாத கட்சிகளோட போக மாட்டேன், அப்ப இங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கேட்கிறேன்னு. மதவாத கட்சிங்கிறது அங்க ஒண்ணுதானே. அவங்க என்டிஏ கூட்டணி அவர் சொல்றாங்க, என்டிஏ கூட்டணி நாங்க கேட்கலங்கறாங்க. என்டிஏ கூட்டணியிலே கேட்கலன்னு சொல்றது வந்து அதுல ஒரு பர்பஸ் இருக்கு. திமுக ஐசோலேட் பண்ணிட்டு அந்த கட்சியில இருந்து கூட்டணிகளை நான் ஆபீஸ் தரேன், அதிகாரத்தில் பங்கு தரேன் அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணியில இருந்து ஆட்களை குயிக்கா இதோட ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையும் கேட்டார். இதை எப்படி அணுகலாம்? இப்போ இம்ரான் சொல்ற ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இம்ரான் எப்படி முடிவு பண்ண முடியும் விடுதலை சிறுத்தைகளை எப்ப டிசைட் பண்ணணும்ட்டு? இம்ரானுடைய வீட்டு விஷயத்தை வேணா இம்ரான் முடிவு பண்ணலாம், விடுதலை சிறுத்தைகள் அங்கே வந்து முடிவு பண்ண முடியுமா? எக்ஸாக்ட்லி தி சேம். அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் இது பப்ளிக் லிமிடெட் கம்பெனியும் கிடையாது, ஷேர் ஹோல்டரும் கிடையாது. எல்லாம் மனித அங்க இருக்கின்ற தலைவர்கள் தான் முடிவு பண்ண வேண்டும். அவர்கள் எப்ப டிசைட் பண்றாங்க? அவர் சொல்லக்கூடிய இன்னொரு டெவலப்மெண்ட் சார்ந்த ஒரு செய்தியை இப்ப நம்ம பார்த்துட்டு அது கூட நான் வரேன். ஏன்னா அவர் வந்து அதிமுக திமுக பல்வேறு விஷயங்கள் நகருது, அதுக்கான ஸ்பேஸ் வருதுங்கிறாரு. இப்போ புதுச்சேரி அதிமுகவுடைய செயலாளர் அவருடைய பைட் வந்திருக்கு, அதையும் நம்ம பார்த்துடலாம். அது தொடர்பாக நம்ம இன்னைக்கு பேச வேண்டி இருக்கிறது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ.